மைதிலி வீட்டு சமையலில் மட்டன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். பார்க்குறவங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 5 பல்லு பூண்டு, 20 சின்ன வெங்காயம், 3ஐயும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரை டீஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சு இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 மூக்கு அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் கல்பாசி, 1 கைப்பிடி அளவு புதினா தழை, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 3 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. 1 தக்காளியும் அரிஞ்சு வச்சுக்கோங்க. அரை கப்பு தயிர், மட்டன் 1/2 கிலோ, 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சலை, கல்பாசி, எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. அப்படியே பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. பச்சை மிளகாயை சேர்த்து வதக்குங்க. பேஸ்டையும் சேர்த்து வதக்குங்க. அப்படியே தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கிங்க. அப்படியே புதினா தழையும் கொத்தமல்லி தழையும் சேர்த்து வதக்கிக்கிங்க. ஒரு டீஸ்பூன் மல்லித்தூளுங்க, 2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்திக்கிங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அப்படியே தயிரையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிங்க. 1/2 கிலோ கழுவி வச்ச மட்டனையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க.
1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிங்க மட்டன் வேகறதுக்கு. இப்போ குக்கர் மூடியை போட்டு மட்டன் வேகறதுக்கு 3 விசில் விடுங்க. மூணு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா மட்டன் நல்லா வெந்துடுச்சு. அரை கிலோ பிரியாணி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதை இப்போ சேர்த்திக்கிங்க. இப்போ அரை கிலோ பிரியாணி அரிசிக்கு 3.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியா ஒரு தாட்டி உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தம் போடுறதுக்கு அப்படியே குக்கர் மூடியை போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே விட்டுருங்க 15 நிமிஷம். இப்போ 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி கிளறி விடுங்க. சோறு உடையாத மாதிரி அப்படியே அலங்காப்புல கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, மட்டன் பிரியாணி ரெடி. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.